இன்றைய செங்கோட்டையன் அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்திருக்கிறார். அது குறித்து ஒரு பார்வை. நான் பகிரும் கருத்துக்கள் அனைத்தும் என்னுடைய தனிப்பட்ட கருத்து. செங்கோட்டையன் அவர்களின் செய்தியாளர்கள் சந்திப்பு 3 மாதங்களுக்கு முன்பே திட்டமிடப்பட்ட ஒன்று. அதற்கான அச்சாரங்கள் அன்றே போடப்பட்டன. அதிமுக பாஜக கூட்டணி நிகழ்வால் இது தள்ளி போனது. அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்டவர்களை மீண்டும் கட்சியில் இணைக்க வேண்டும் என்று கெடு விதித்திருக்கிறார். ஈரோடு மாவட்டத்தில் முத்துசாமி மற்றும் தோப்பு வெங்கடாச்சலம் அவர்களை மீண்டும் கட்சியில் இணைத்துக் கொள்ள அவர் சம்மதிப்பாரா என்பது தெரியவில்லை. அரசியலை பொறுத்தவரை சொல்லாடல் மிக முக்கியமான ஒன்று. கெடு, கோரிக்கை, கருத்து, இது மூன்றிற்கும் வித்தியாசம் உள்ளது. ஐயா செங்கோட்டையன் அவர்கள் பயன்படுத்திய வார்த்தை கெடு. கெடு என்ற வார்த்தையை பயன்படுத்துவதன் மூலம் அவர் தலைமைக்கு முன்பாக எந்த நிலையில் நிற்கிறார் என்பதை இது விளக்குகிறது. அடுத்தடுத்து அரங்கேறும் நிகழ்வுகளை பார்க்கும்போது இவருக்கு பின்னால் ஒரு பெரிய சக்தி இருக்கிறது என்பது புரிகிறது. அது எந்த சக்தி என்பதுதான் மில்லியன் டாலர் கேள்வி. அஇஅதிமுகவை தேர்தல் களத்தில் பலவீனப்படுத்தி பிளவுபடுத்தி அவர்களது வெற்றியை எளிதாக நினைக்கும் கட்சியாகவும் இருக்கலாம். அதிமுக கூட்டணியில் அதிக தொகுதிகளை கேட்டு பெற சில கட்சிகள் அரங்கேற்றிய நாடகமாகவும் இருக்கலாம். அல்லது புரட்சி தமிழன் எடப்பாடியார் அவர்களை வீழ்த்த இவர்கள் இருவரும் கைகோர்த்து செய்யும் சதியாகவும் இருக்கலாம். இவை அனைத்தையும் சமாளிப்பதுதான் அரசியல் சாணக்கியத்தனம். அடிமட்டத்திலிருந்து அரியணை ஏறியவருக்கு இதெல்லாம் ஒரு பொருட்டே அல்ல. இது போன்று எவ்வளவு இடையூறுகள் வந்தாலும் அதை கழக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் பார்த்துக் கொள்வார். தொண்டர்களாகிய நாம் 2026 சட்டமன்ற தேர்தலில் அஇஅதிமுக தலைமையில் எடப்பாடியார் அவர்களை முதல்வராக்குவதற்கு தொடர்ந்து உழைப்போம். ஆகவே கழக தொண்டர்கள் யாரும் கலங்க வேண்டாம். இவை அனைத்தையும் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் பார்த்துக் கொள்வார். நாம் நமது கடமையை செய்வோம். வாழ்க எடப்பாடியார். நன்றி, வணக்கம்.